பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவார்த்தை 6. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன், உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்கி வழி நடத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இரவு நேரத்திலெல்லாம் கண் விழித்து பாதுகாத்து எந்த ஒரு தீய சக்திகளும் எங்களை அணுகி விடாதபடி எங்களுக்கு பக்க பலனாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்து இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றி உணர்வோடு இந்த அதிகாலையிலே 3 மணிக்கு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அதிகாலையிலே உமது பிரசன்னத்தை உணர்ந்து அதிகாலையிலே நீர் எங்களை அரவணைப்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்த்து இருக்கிறோம் சுவாமி. இதுவரை நீர் எங்களை சுமந்து இருக்கின்றீர். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை தோளில் வைத்து சுமப்பதை போல இந்நாள் வரை நீர் எங்களை சுமந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எங்களை ஒரு ஆசி மொழியாக நீர் மாற்றி இருக்கின்றீர். எங்களுடைய வல கரத்தை பற்றி பிடித்து அஞ்சாதே, நான் உனக்கு பக்க பலனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை வழிநடத்திய மெய்யான தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் வழி தவறி சென்றுவிடக் கூடாது, தப்பிதங்கள் புரிந்துவிடக் கூடாது, உமது மகிமை இழந்துவிடக் கூடாது, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது, உம்மை காயப்படுத்திவிடக் கூடாது, உம்மை குற்றப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக எங்களை வேலி அடைத்து வல்லமையான தூதர்களை கொடுத்து பாதுகாத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சோர்வோடும் பலவீனத்தோடும் இருந்த நேரத்திலே எங்களுடைய சோர்வையும் பலவீனத்தையும் நீர் அப்புறப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வமாக இருக்கின்றீர். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அரவணைப்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவரே, உமது அரவணைப்பில் இருந்து நாங்கள் வழி தப்பி சென்றிருந்து இருக்கின்றோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், உம்மை குற்றப்படுத்தி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உம்மை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து இருந்து இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இந்த நேரத்திலே இப்பொழுது மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அதிசயங்களை செய்கின்றீர், நீர் அற்புதங்களை செய்கின்றீர், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கழுவி சுத்திகரிக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ சிந்தைகளில் இருந்து வெளியிலே வந்து உத்தமனமான ஒரு வாழ்க்கை வாழவும் அநேக மக்களுடைய பாவங்களை சுட்டி காண்பித்து அவர்களை உமது வழியில் அழைத்து வரக்கூடிய அன்பு மகனாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களை உருமாற்ற முடியும், நீர் மட்டுமே எங்களை கழுவ முடியும், நீர் மட்டுமே எங்களுக்கு பக்க பலனாய் இருக்க முடியும் என்பதை உணர்கின்றோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வத்தினாலும் பாவங்களை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த தெய்வங்களும் எங்களுக்காக மரிக்கப்படவில்லை. நீர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிராக உணவாக இருந்து எங்களை அரவணைத்து பாவங்களை மன்னித்து நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலும் இதுவரை எங்களுடைய பக்கபலனாய் இருந்து பாவங்களையும் குற்றப்பழிகளையும் அப்புறப்படுத்தினீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் மனம் உவந்து உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னிடம் வருபவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று. ஆம் தகப்பனே, உம்மிடம் வரக்கூடிய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவது இல்லை. ஏனென்றால் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில்
நாங்கள் வாசிக்கின்றோமே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உமது வார்த்தையின்படி நீர் எங்களை வழி நடத்தும் அப்பா. நாங்கள் சில நேரங்களில் திக்கற்றவர்களாக இருந்ததற்கு காரணம் எங்களுடைய நடத்தை, எங்களுடைய செயல், எங்களுடைய மீறுதல் தான் எங்களை திக்கற்றவர்களாக மாற்றி இருக்கின்றது. அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே மீண்டும் அது பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை கொடுத்து இருக்கின்றீர். இதோ அதிகாலை என்று பாராதபடி ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏற்ற தாழ்வுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஜாதி பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் எங்களை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் எங்களை காயப்படுத்தி இதுவரை எங்களை பாவத்தில் விழ செய்தார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீரே எப்பொழுதும் கூட இருப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை மாற்றி உமது திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. யோவான் நற்செய்தியிலே நாங்கள் வாசித்தது போல எங்களை கைவிடாதபடி தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சக்கரியா 8:13 வாசிக்கின்றோம், நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள், அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என்று சொல்லி எங்களுடைய புயத்தையும் கைகளையும் வலிமை பெற செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் வளைகுடா நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து என் ஆண்டவருடைய பலத்தை உணர்ந்து சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆவியினால் அல்ல ஆண்டவரே, பலத்தினால் அல்ல, ஆவியினால் மட்டுமே கூடும் என்கின்ற உமது வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை நீக்கியதை போல ஆண்டவரே, வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் மாறி ஒவ்வொரு நாளும் திடப்படுத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இஸ்ரவேல் நாட்டை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஈரான் நாட்டை ஒப்புக் கொடுக்கின்றேன், அமெரிக்கா தேசத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். இவர்களுக்குள் சமூக உறவு கடந்து வரும்படியாகவும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கர்வங்களையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாயும் சமாதானம் பெருக வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. கைவிடாத தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, பிள்ளைகள் கைவிடப்பட்டு விடாதபடி நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. போரினால் வதைக்கப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். போரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் உண்மைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதபடி இந்த உலகத்தில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினாலும் அன்பார்ந்த இயேசு சுவாமி HIV எய்ட்ஸ் நோயினாலும் பல வகையான உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நோயினாலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. உமது ஆணி தழும்புள்ள கரம் பிள்ளைகளை தொட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். நீர் அவர்களை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் சுவாமி. நீர் அவர்களை குணமாக்குவதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, மறந்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மரித்தவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா. எனவேதான் எங்களால் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ முடியும். அவர்கள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.